2022 ரிலீஸ் ஆன அந்த ஒரு பேட்மேன் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ரிவ்யூஸோட சேர்ந்து ஒரு பேட் வேர்ஸை நாங்கள் யூனிவர்ஸ் பண்ண போகிறோம், அதாவது புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிசி. ஆனால் அதுக்கடுத்து வந்து நம்ம ஜேம்ஸ் கன் ஐயா வந்து டிசியோட ஹெட்டாக ஆகிட்டு அவர் தான் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்ததுன்னா சர்ஃபான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ரிவ்யூஸ் தான் அடுத்து டைரக்ட் பண்ண போகிறாரு பேட்மேன் 2 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் என்னன்னா இது வந்து எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய ஓடிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இவங்க எப்பயோ விட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2027 அக்டோபர் 1 வந்து படம் ரிலீஸ் ஆயிடும். பட் ஆனால் இப்போ வரைக்குமே ஸ்கிரிப்ட் கூட முடிக்காமல் வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வர ஆரம்பிச்சது. இன்னொரு ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்னைடர் அவர் வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்குமே ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேட் ரிவ்யூஸே வந்து இதுலேருந்து வெளியே போயிடுவார் அப்படின்னு. எதுக்குடா இது? பேட்டின்சனோட ஒரு யூனிவர்ஸ் தான் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்றத சொல்லிட்டீங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து மற்ற எல்லாமே ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தா அப்போ பேட்மேன் 2 வந்து எப்போ வரும்? இதுக்காகவே பென்குயினை வந்து முக்கியமாக மிகப்பெரிய அளவில் வந்து ஹெச்பிஓலேருந்து மிகப்பெரிய ஒரு டெலிகாஸ்ட் பண்ணீங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தது. ஏன்னா எண்டில் வந்து வழக்கம் போல் அந்த லைட்லேருந்து பேட் வந்து அந்த ஒரு பேட்மேன் ரிவீலுமே பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே பெரிய ஹைப்பு கொடுத்துட்டு பேட்மேன் 2க்கு வந்து ப்ரையாரிட்டியே கொடுக்காம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. வார்னர் ப்ரோஸுமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இது வந்து டிசி கையிலையும் மேட் ரிவ்யூஸ் கையிலும் தான் இருக்குது, எங்கள் கையில் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் எல்லாருமே கை காமிக்கிறது நம்ம மேட் ரிவ்யூஸ் தான். மேட் ரிவ்யூஸ் தான் கடைசியில் தலையில் துண்டு போட்டு உட்கார போகிறான்னு தோணுது.